இப்போ Sunland 5 liter ஜாரோட multi-purpose stainless steel கடாய் worth rupees 265 free. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. அதாவது இன்னைக்கு டேல வந்து அவங்க அம்மாவை காமிக்கிறது பெரிய ரீச். ஜெனரல் டே ரீச்சை விட இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ரீச். அண்ட் செகண்ட்லி இத சரி அவங்க உள்ள வந்து ஏதாவது ஒரு டிராமாட்டிக்கா ஒரு சீன் நடக்க போகுதுன்னா அவங்க ரவீனா விட குழந்தையா இருக்காங்க காமிச்ச சீன்ஸ்ல. அவங்க வந்தாங்க, சாப்பிட்டாங்க, பொண்ணை கொஞ்சம் கொஞ்சம் சிரிச்சு கட்டிப்பிடிச்சி சாக்லேட் கொடுத்து அவங்க முட்டையில படுத்து உட்காந்து என்ஜாய் பண்ணுன்றத பண்ணி ஒரு உண்மையிலே ஒரு கிடிஷா ரொம்ப குழந்தையா இருந்தாங்க. எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு வரேன், இல்ல நீ வா, இல்ல என் பொண்ணை பார்த்துட்டேன், எனக்கு எந்த அட்வைஸும் இல்லை. ஆனாலும் மணியோட பெருசா கனெக்டும் இல்லை. மாஸ்டர்ன்னு ஒண்ணு சொன்னாங்க. மணி ஏதோ ஒரு எக்ஸைட் ஆகி சுத்தி சுத்தி என்னமோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கேன். அப்ப எனக்கு மனசுக்குள்ள தோணுச்சு, சுப்லட்டா பாம், ஏ ஆண்டி யாருமா நீ? என் மாமியாரே ஒண்ணு சொல்ல, மாமி நீ யாருமா அப்படின்ற லெவலுக்கு ஒரு மாதிரி ஃபன்னா போச்சு. பட் அவங்க ஏன் வந்தாங்க, ஏன் நேத்து வரல, இன்னைக்கு வந்ததோடைய உள்நோக்கம் என்ன? இது வந்து ரவீனாக்கு ஒரு பெரிய மைலேஜ். இப்ப இந்த வார இது இருக்குல்ல, திருப்பி நாமினேஷனுக்கு அது வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு பூஸ்ட். இப்ப திடீர்னு வந்து இவங்க ரவீனா இப்ப எனக்கு புரிஞ்சதை சொல்றேன். நீ போனதுனால நான் எனக்கு புரிதல் தாமா. மறுபடியும் இது அண்டர்லைன் மை ஒப்பீனியன். என் பொண்ணு ஜெயிச்சிருப்பா, நீ போய் நீ பண்ண வேலைக்கு என் பொண்ணு தோக்க போறா அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லி, ஐயோ மேடம் நீங்களே வந்துருங்க, வந்து நீங்களே பேசிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவை வேகமா கூட்டிட்டு வந்து அவங்க அம்மா கடைசியில ஒண்ணும் பண்ணல. ரவீனாவாவது நேற்று இதுல சொல்லுப்பா, எங்க அம்மாவா இருந்தா இன்னும் கொஞ்சம் பேசுவாங்க அப்படின்னு மணிக்கிட்ட எதுவுமே பேசாம வந்து ஹாப்பியா மோட்டிவேட் பண்ணி, நீ எதுக்கு வந்திருக்க, வந்தா ஜெயிச்சு. அவங்களுக்குள்ளயும் வந்து அவங்க சொன்னாங்க டைம் இல்லை, அதனால யார்கிட்டயும் பெருசா பேச முடியலன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டதா சொல்றாங்க. பட் பாயிண்ட் இத முழு நோக்கம் அவங்க உள்ள வந்தது எதையோ பிரிட்ஜ் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா எது பிரிட்ஜ் பண்றதுன்னு சரியா பிடிக்க முடியல. ஜெனரல் கேஷுவல் மதர் விசிட் நேரத்தே முடிச்சிருக்கலாம். எதுக்காக இன்னைக்குதே மைலேஜ் ஸ்பெஷலா கொடுத்தாங்கன்னு தெரியல. இல்ல, எனக்கு இது ரெண்டு விஷயமா நான் பாக்குறேன். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு அம்மா பெர்மிஷன் கொடுக்காத ஒரு ஆண்டியோ whoever it is அந்த அளவுக்கு வந்து அவங்க பேசியிருக்க முடியுமா? அது ஒரு விஷயம். நான் இது தப்பா கூட இருக்கலாம்னா அது ஒரு விஷயம் நான் யோசிச்சேன். ரெண்டாவது, இவங்க திடீர்னு வந்து இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி அதுவும் இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல ஒருத்தவங்களுக்கு மாசம் ஒரு என்ட்ரி கொடுத்து ரவீனாவை இன்னும் ஒரு அப்பர் ஹேண்ட்ல காட்டுறாங்கன்னா, அந்த மைண்ட் பிளாக்ல இருக்கக்கூடிய அந்த பொண்ணை ரிலீவ் பண்ணி அந்த பாக்ஸ் தூக்கணும், யூ பிளே யோர் கேம், சோஃபா சோ குட் அப்படின்றது ஒரு அம்மா வாயிலிருந்து வந்தா இன்னும் ஈவன் மோர் ஸ்ட்ராங்கரா இருக்கக்கூடிய இந்த வீக்கான ஒரு அந்த டாஸ்க்ல வந்து ஷில் பி லிட்டில் ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு இன்ட்டுக்கு அம்மா உள்ள அமைச்சிருப்பாளா? ஏன்னா அவங்க பெர்மிஷன் கொடுக்காம எப்படி ஒரு ஆண்டி வந்து இந்த அளவுக்கு பேசியிருக்க முடியும்ன்றது எனக்கு இன்னமும் ஒரு குழப்பமாவும் இருக்கு. இல்ல ஆக்சுவலா என்னன்னா, முதல்ல அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்ற ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. அப்படி உடம்பு சரியில்லாம வந்து முடிஞ்சே போச்சு. இதுக்கப்புறம் இந்த நேரத்துல வந்து இந்த அம்மாவுடைய மோட்டிவேஷன் தான் டாக்டருக்கு வேணும்ன்ற இதுதான் காரணம் அப்படின்றத வந்து நான் எனக்கு என் மைண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு யோசிக்குது. காரணம் என்னன்னா, ஆல்மோஸ்ட் டன். ரவீனா வீட்டுல இருந்து வந்துட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ எல்லார் ஃபேமிலியும் இன்னொருத்தங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. இவங்க ஃபேமிலியில யாரும் வரல. அதனால அந்த ரெண்டாவது பர்சனா அவங்க அம்மா வந்து ஒருவேளை அன்னைக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருந்திருக்கலாம், அது ஏதாவது மிஸ் பண்ண முடியாம இருந்திருக்கலாம். ரெண்டாவது, இவங்க வந்து கொஞ்சம் ஹார்டா ரூடா பேசக்கூடியவங்களா இல்லாம இத வந்து இந்த தகவலை இப்ப நீங்க சொன்ன மாதிரி நீங்க பேசுங்கன்னு சொல்லும் போது அவங்க கொஞ்சம் ஓவர் போர்ட் பண்ணிருக்கலாம். அது மாதிரி கூட ஏதாவது இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க பிரதரோட தான் போயிருக்காங்க, பிரதர் இல்லாம போல. பிரதரும் அதை வந்து ஒரு சில இடத்துல வழி முடிஞ்சார்ல, நீ வந்து இது பண்ண. ஆனா எனக்கு என்னன்னா, அந்த பொண்ணு எதையும் மறுக்கல. கமல் சாரே அதை சொன்னாரு, அந்த பொண்ணு ஏதாவது தடுத்த இல்ல இவர் அப்படி இல்ல, அவர் என்னைக்குமே என் கேமுக்கு தடையா இருந்ததே இல்லை அப்படின்னு அந்த இடத்துல நிகழ்வுகளை பதிவு செய்யாம போனது வந்து. ரெண்டாவது, இன்னொரு இடத்துல எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்தது. ரவீனா வந்து உங்க கேமுக்கு தடையா என்னமோ கேட்ட போது சிரிச்சுக்கிட்டே, எனக்கு தெரியல சார், எனக்கு சொல்ல தெரியலன்ற மாதிரி தான் போச்சு.
இல்ல மணி இல்ல மாதிரி எந்த ஒரு இடத்துலயும் ஸ்ட்ராங்கா பேசின மாதிரி தெரியல எனக்கு. சோ ஆனா ஒண்ணு, நான் இனிமேல் நான் எனக்காக ஆடுவேன், அதை ஆடுவேன், இதை ஆடுவேன்னு சொன்னது நடந்ததுன்னா சந்தோஷம் தான். பூர்ணிமா வந்து நேத்து பேசும் போதே கூட ஒருவேளை அவங்க ஃபேமிலி எல்லாம் கொடுத்த தகவலை வச்சு அவர் ஒருவேளை அவர் கேம் சேஞ்ச் ஆகி அவருக்கு நல்லது நடக்கிறதா இருந்தா பரவாயில்லைங்க அப்படின்னு நியூட்ரலா தான் கரெக்டா பதில் சொன்னாங்க. ஒருவேளை நம்ம கூட சேர்றதுலயோ நம்மளாலேயோ ஏதாவது ஒரு தவறுகள் நடக்கிற மாதிரி இருக்கு, அது மாதிரிலாம் இருந்தா கூட ஓகே, அதை திருத்திக்கிறதா இருந்தா திருத்திக்கிட்டோன்னு. மாயாவை பொறுத்த வரைக்கும் அதை அப்படியே அடுத்த மோடுக்கு அது கன்வெர்ட் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டா கன்வெர்ட் ஆயிடுச்சு அது. ஆமா, அது கேரி ஆயிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு ஷோல கூட விக்ரம் வந்து கமல் சார் கேக்குறதுக்கு அவரோட கருத்து அவர் சொன்னார், வீட்டுல வந்தவங்க என்ன சொன்னாங்கன்றது. அவங்களுக்கு இன்னமும் அது ஒரு மாதிரி போக் பண்ணிட்டே இருக்குல்ல மாயாக்கு. ஒரு வன்மமாவே அந்த டாபிக் விட்டே வெளில போக மாட்டேங்கிறாங்க. நான் அவனை பாக்குறதே இல்லையே, ஐயோ அப்படி. அதாவது அவங்க வீட்டுல வந்து பேசிட்டு போயிட்டாங்களாம், அந்த பேசிட்டு போயிட்டாங்கன்றது எத்தனை இடத்துல அவங்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தெரியுங்களா? அது அது தேவையில்லை. அது ஒரு மாதிரி ஒரு பாயிண்ட்ல விட்டுட்டு, பத்தாவதுக்கு தம்பி வேற எலிமினேட்டட் வேற சொல்றாங்க. அடுத்தது அந்த சீன் நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு அது தெரியல. அவன் வேற ஒரு கான்பிடண்டா இருக்கான் இருக்க போறவங்க மாதிரி. சரி, எனிவேஸ் இது இப்படிதான் ஆரம்பிச்சது. இது ஆரம்பிச்சது அடுத்த லெவலா போனது வந்து அவங்க கமல் சார் கூப்பிட்டு கேட்டது, எப்படி உணர்றீர்கள், எதை வரவேற்கிறீர்கள், எதை நிராகரிக்கிறீர்கள், இதெல்லாம் பத்தி பேசினாரு. இதெல்லாம் பத்தி பேசும்போது பொதுவா இப்ப விக்ரம் வந்து ஒரு இடத்துல உடைச்சு பேசிருக்கலாம், இல்ல சார் அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு. ஏன்னா இதுல ஆக்சுவலா மணியோட இஷ்யூவே கூட பெருசா இல்லை, ஆனா அவர் ஒரு மாதிரி பேலன்ஸ்டா சொன்னாரு, நீங்க வந்து சாயாமல் இருங்கள். கமல் சார் வந்து அந்த இதுக்கு கருத்துக்கு ஒரு ஃபுட் வச்சு பேசுற விதம், அதுக்கப்புறம் மாயாவுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல மாயாவுக்கு பதில் சொல்லும் பொழுது, இங்க ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வெளில போய் பார்த்துக்கோங்க, இங்க வந்து கேம் தான் அப்படின்னு சொல்லி மாயாவோட சைட்ல பேசும்போதும் அவரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிதல். நான் நேத்தே சொன்ன மாதிரி இந்த ஒரு கேம்ல இருக்கு, என்னை ஏமாத்திட்டாங்க, நான் ரொம்ப தியாகமா இருக்கேன், என்னுடைய இதை வந்து இது பண்ணிட்டாங்கன்னு எல்லாருக்கும் ஒரு ஆங்கிள் ஆஃப் தாட் இருக்கு. அது மாதிரி மாயாவுடைய தாட் வந்து ஒரு மாதிரி செல்ஃபிஷாவும் வேற மாதிரி இருக்கிறதுன்றது இங்க வெளிப்பாடா வந்து கொஞ்சம் நல்லாவே காட்டுது. அது வந்து தவறா இருக்கு அப்படின்றதுதான் மக்களோட புரிதலுக்கு போகுது. ஆனா அதை ஏன் அவங்க டெலிபரேட்டா இன்னும் வேணும்னே இன்னும் அழுத்தி அழுத்தி பண்றாங்கன்றதுதான் புரியல. அதை விட்டு அவங்களும் நாங்க அடுத்தது போக மாட்டேங்கிறாங்க. ஆனா இது ஒரு சைடு இருந்தாலும் இன்னைக்கு அவரு மாயா கிட்ட கொடுத்த ஒரு அட்வைஸ் இல்ல, வாட் எவர் அது ஃபீட்பேக்னே வச்சுக்கலாமே, மாயா கிட்ட அந்த டிஸ்கஷனாக இருக்கட்டும், பூர்ணிமா கிட்ட அவர் பேசின ஒரு டோனாக இருக்கட்டும், இது நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது சார் கமல் சாரோடைய வியூ பூர்ணிமாவை பொறுத்த வரைக்கும் பெரிய இது இல்லை. பூர்ணிமா வந்து பூர்ணிமாவா வாய் விட்டு வாரம் வாரம் சார் திட்டினா டவுன் ஆயிடாத அப்படின்னு அந்த திட்டுனான்ற ஒரு வார்த்தைய நான் திட்டி நீங்க பாத்திருக்கீங்களான்னு அவர் கேட்டார்ல, அதோடைய நோக்கமே என்னன்னா வாரம் அவருடைய ஃபீட்பேக்கு அப்புறம் அவர் சொல்றதை கேட்டு அதை மேம்படுத்திக்கோ அப்படின்னு சொன்னதை கூட அந்த பொண்ணு புத்தால்தனமா திட்டுறாருன்னு தான் ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ஸ்மார்ட்டா அது ரீஃப்ரேஸ் ஆச்சு. பட் இருந்தாலும் பூர்ணிமாவை பொறுத்த வரைக்கும் பூர்ணிமா ஒரு பதில் ஒண்ணு சொல்றாங்க. அவங்க பிரதர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி நீ எல்லார்கிட்டையும் போய் 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 ப்ரூவ் பண்ண தேவையில்ல, இது அவங்க ஆரம்பத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஆரம்பத்துல இருந்தே அதை பண்றதுக்கு இது எனக்கு தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றது என்னன்னா, அது சார் அடிச்சுட்டு போயிட்டாரு வைங்க. சாரோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். ஆரம்பிக்கும் போதே என்ன பேசுறோன்றது ஒரு கிளாரிட்டி இருந்ததுன்னா நீங்க பாட்டு போய் பேசிடலாம் அப்படின்றது சொன்னாரு. ஆனா நான் பாக்குறது என்னன்னா, அவன் பிரதர் அது ஏன் சொன்னார்னா, சும்மா நான் இங்க பாருங்க, நான் அந்த நோக்கத்துல சொல்லன்னு ஒருத்தனை புரிய வைக்கிறதுக்காக மெனக்கெட்டு அதை போய் புரிய வைக்கிறது தன்னுடைய நிலையை சரிப்படுத்திக்க தவிர அவன் ஹர்ட் ஆயிட்டான் போல் இருக்கு, அதனால எஃபர்ட் எடுத்து போய் புரிய வைக்கணும்ன்ற அந்த பாயிண்ட்ல எனக்குமே இது டிராவல் ஆகல. என்ன நீ பாட்டு சகட்டமேனிக்கு இது பண்ணிடுற பேசிடுற அப்படின்னு இப்போ தன்னுடைய வேர்ட்ஸோ இல்ல தன்னுடைய விஷயமோ வெளியில தவறுதலா பேசிடக்கூடாதுன்றதுக்காக எஃபர்ட் எடுத்து போய் பேசுறதா ஜாஸ்தியா இருக்கே தவிர, ஐயோ நம்ம அவரை பேசிருக்கவே கூடாது, அப்படி தப்பு தெரியாம பேசிட்டோம், நம்ம அதை போய் பேசி சரி பண்றோம், சாரி சொல்லி சரி சொல்லுவோம்,
இவங்களுடைய பலவிதமான கம்யூனிகேஷன்ல அடுத்தவர்கள்கிட்ட புரிய வச்சு சாரி கேட்க வைக்கிறதுக்கே நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க. இதுல என்னன்னா ஆரம்பத்துல நிறைய பாசிட்டிவா பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வீக்ல அந்த கேப்டன்ஷிப் அந்த அவங்களோட ஃபர்ஸ்ட் வீக் கேப்டன்ஷிப்ல வந்து ஃபர்ஸ்ட் கேப்டன்ஷிப்ல வந்து ஒரு மாதிரி ஒரு 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 பயங்கர சப்போர்ட் சிஸ்டமா இருந்து தேவைப்படுறத கைண்ட்னஸ் இதெல்லாம் இருந்தது. அதுல இருந்து அந்த செகண்ட்ல கொஞ்சம் கரெக்ட் ஆகி தேர்ட்ல இன்னொருத்தங்க கேப்டனோட மொத்தமா கரெக்ட் ஆனதுதான் வந்த வினையே. அது அப்படியே டோட்டலா மாறி போச்சு, எல்லாமே ப்ரூட்டலா மாறி போச்சு. அது பூர்ணிமாவுடைய இண்டிவிஜுவல். அதனாலதான் இப்ப சொன்னாங்க பேபி இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டா டாப் 5ல வர்றதுக்கானது. ஓ இப்ப இல்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றது அதுவே எனக்கு க்ளூ மாதிரி தான் தெரிஞ்சது. அதுவே எனக்கு சார் வந்து சொன்ன விதம் வந்து ஒரு க்ளூ மாதிரி தான் தெரிஞ்சது. இன்டீட். ஸோ மாயாவை பொறுத்த வரைக்கும் மாயா இஸ் டோட்டலி ஒரு பாயிண்ட் தான். எதாவது என்னன்னா இப்போ இவங்க ரெண்டு பேரோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்னா அவ தான் ஜெயிக்க போறா அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும் போது அர்ச்சனாவுக்கு அகைன்ஸ்டா சில டாக்குகள் வந்ததுக்கப்புறம் ஒருவேளை ஒரு நம்பிக்கை வந்துருக்கலாம். இப்போ இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு போனோன்னா கூட ஒரு விதமான ஒரு ஃபார்மேட் ஆஃப் கான்ஃபிடென்ட் வந்துருக்கலாம். ஆனால் இந்த பணப்பெட்டி டாஸ்க் மாறுற வரைக்கும் யார் மாதிரியான ஷாக் கொடுப்பாங்கன்னு தெரியாததுனால எல்லாருமே இந்த இதுல வந்து எதிர்பார்க்காத ஏதாவது ஒரு டிக்கெட் ஏதாவது வித்தியாசத்தை செய்தான்னு பாக்குறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஆமா, இது எனக்கு நேத்து வரைக்கும் அந்த ஒரு தாட் இல்ல. ஆனா நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல ரவீனா வந்து பாக்ஸ் எடுக்க அதிகபட்சம் சான்ஸ் இருக்குன்னு. எனக்கு எவிக்ஷன்ல கூட நினைச்சது வந்து ரவீனா தான். நான் நினைச்சது ரவீனா தான், நான் மத்தவங்களுக்கு சொல்லல. பட் விக்ரம்ன்ற மாதிரிதான் இப்ப வந்திருக்கு. சோ நீங்க சொன்ன மாதிரி அந்த பாக்ஸ் இப்போ அங்க ட்விஸ்ட் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் கண்டிப்பா கமல் சார் சொன்ன மாதிரி இது க்ளூவா தான் எனக்கும் தெரிஞ்சது. இன்னைக்கு வந்து அந்த டாப் 5ல அப்ப இல்லைங்களா அப்படின்றது வந்து ஆல்ரெடி இப்ப 3 போட ஆரம்பிச்சுட்டாங்க. நான் காலையில இருந்து பாத்தீங்களா நிறைய இடத்துல ரொம்ப ஷேர் ஆயிட்டு இருக்கு. 3 டாப் 3 கண்டெஸ்டன்ட் வந்து ஷேர் ஆயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? அர்ச்சனா, விசித்ரா, தினேஷ். அது நம்ம வந்து 20 நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். இந்த 3 இல்லாம வேற யாரும். இந்த 3 தான் வந்து இப்ப டாப் 3ல கன்ஃபார்ம் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல ஷேர் ஆயிட்டு இருக்கு. எல்லாம் வந்து போதே நமக்கு தெரிஞ்சு போச்சு. இவங்க 3 பேரு இந்த வைல்ட் கார்டு உள்ள பூந்து கேம் ஆட ஆரம்பிச்சும் போது இந்த 3 பேரு அர்ச்சனா, தினேஷ், விசித்ரா. இப்ப நான் பாக்குறது எப்படின்னா டிக்கெட் டு ஃபினாலேல யார் ஜெயிப்பா அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதுலதான் இந்த கேமோடைய அதர் சைட். இப்ப இந்த வாரம் விக்ரம் எலிமினேட் ஆறான்னு தெரிஞ்சு போச்சு. சொல்லியிருக்கிறது நாளைக்கு அஃபிஷியலா நடக்கிற வரைக்கும் we need to be stay closed. ஸோ அப்படி ஆயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிற வீக்குன்னு சொல்ல மாட்டேன், மிச்சம் இருக்கிற லெவல் ஆஃப் பாப்புலாரிட்டியில சொல்றேன். ரவீனா, விஷ்ணு, மணி, நிக்சன் இவங்க 4 பேர். சரியா? இந்த 4 பேர் தூக்கி இப்படி வச்சுட்டேன்னா மாயா, பூர்ணிமா, அர்ச்சனா, விசித்ரா, தினேஷ் இந்த 5 பேர். ஒரு 4 பேர் இப்படி தூக்கி வை, ஒரு 5 பேர் இந்த பக்கம் தூக்கி வை. மாயா, பூர்ணிமா, அர்ச்சனா, விசித்ரா, தினேஷ் 5 பேர் ஆயிடுச்சு. 4 லேடிஸ், ஒரு ஜென்ஸ். சரியா? இதை வந்து நான் சும்மா இப்போதைக்கு உனக்கு நான் டாப் 5 சொல்றேன். சரியா? இப்போதைக்கு இதெல்லாம் சும்மா ஒரு ஒப்பீனியன் பெர்ஸ்பெக்டிவ் தான். சரியா? நீ நாளைக்கு வந்து ஃபேட் மேன் அதை கூறினார் அப்படின்றத இப்போதைக்கு இந்த 5 இந்த 4 வச்சுக்கோ. விஷ்ணு, நிக்சன், மணி, ரவீனா. சரியா? இது எனக்கு கம்பேரிட்டிவா ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்டோடைய நாமினேஷன் போல் போச்சுன்னா போயிடுவாங்கன்றதான் என்னுடைய ஒப்பீனியன். சரியா? அவங்க டாப் 5 வரதுக்கு வாய்ப்பே இல்லை. சரியா? வரவும் கூடாது. அவங்களுக்கு எந்த ஒரு வெற்றிக்கான முனைப்பும் இல்லை. அதனால அவங்கள விட்டுருவோம். இந்த பக்கம் ஒரு 4 பேர்ல இன்னும் 3 பேர் இருக்காங்க. மணி, விஷ்ணு, நிக்சன். இதுல ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நாம பார்க்கும் பொழுது ஒரு கேம ஒரு மாதிரி சீரியஸா எடுத்துக்கிட்டு விளையாடுற அந்த ஆங்கிள் விஷ்ணு என்னைக்குமே ஒரு ஸ்பிரிட்டே நான் பார்த்தது இல்ல. இந்த கேம் நம்ம ஜெயிச்சாதான் நமக்கு அடுத்தது அப்படின்ற அந்த ஒரு ஸ்பார்க் எல்லாம் இல்ல. நிக்சனும் மணியும் தான் விளையாட முடியும். இந்த டிக்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா விளையாடணும் அப்படின்னு நினைச்சா தினேஷ் கூட விளையாடக்கூடிய ஒரு மென் சைடு இதுல வந்து இவங்க 2 பேர் தான் விளையாட முடியும். இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தங்க பெட்டியை தூக்குனாலோ இல்ல இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் டிக்கெட் டு ஃபினாலே வந்தாலோ தான்
இந்த டாப் 5 ஆர்டர்ல நாம நினைக்கிற ஒரு டிக்கெட் வெளில போயிடும். ஓகே. இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் பெட்டியை தூக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா, இன்னொரு டிக்கெட்டுக்கு இதாகிடும். மாயாவை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஓட்டு கண்டிப்பா வந்து காம்ப்ரஹெண்டடா இருக்கு. அதாவது சும்மா எடுத்த கவுத்த மாதிரிலாம் மாயாது. வாட்ஸ் எவர் நெகட்டிவ் வில்லி இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம். இன்னொரு பக்கம் என்டர்டைன்மெண்ட் பாசிட்டிவா ஒரு மாதிரி என்கேஜிங்கா வச்சுக்கிற எந்த ஆங்கிள் சொல்லலாம். ஓட் பெர்ஸ்பெக்டிவ்ல வரும்பொழுது கம்பேரிட்டிவ் ஆஃப் பூர்ணிமா மாயா ஒரு ஸ்டாண்ட் அதிகமா இருக்காங்கன்னா வச்சுக்கோங்க. பூர்ணிமா வந்து ரவீனாவை விட ஒரு ஸ்டாண்ட் அதிகமா இருந்தாங்கன்னா, இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் லெவல்ல பார்த்தாங்கன்னா அது எப்படின்றதுதான் கணக்கு. டிக்கெட் டு ஃபினாலே யாரு ஜெயிக்கிறாங்க, யாரு பெட்டி எடுக்கிறாங்கன்றத பொறுத்து நாம நினைக்கிற இந்த டாப் 3 விட அடுத்த 2. இதுல என்ன இன்னொரு பியூட்டினா, விஜய் வர்மாவை நல்ல வேலை விஜய் வர்மாவையும் அர்ச்சனாவையும் வந்து ஃபினாலேக்கு வந்து இதுல இருந்து தூக்கிட்டாங்க. சோ மக்களை சந்திச்சுதான் வரணும். எனக்கு தெரிஞ்சு அடுத்த 2 வாரம் நான் நம்புறேன் எல்லாமே வந்து அடுத்தது வந்து அடுத்த வீக்ல வந்து ஆல் நாமினேஷன் தான் போகும்னு எனக்கு தோணுது. இப்போ சன்லேண்ட் 5 லிட்டர் ஜாரோட மல்டி பர்பஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் worth rupees 265 free. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays.